இந்த தேவனை மகிமைப்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது தெரியலன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்க முடியாது. தேவனை மகிமைப்படுத்த தெரியாதவர்கள் அவங்க வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்க முடியாது. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தான் நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறோமே, நாங்கள் தான் நன்றி சொல்கிறோமே, தேங்க்யூ ஜீசஸ்லாம் பாட்டு பாடுறோமே அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது தேவனை மகிமைப்படுத்துவதா அப்படின்னா மேபி அது ஒரு பார்ட்டாக வச்சுக்கலாமே தவிர, அது தேவனை மகிமைப்படுத்துவது முக்கிய காரியமா அப்படின்னா இல்லை. மார்க்கு 4:15 இயேசு சொல்லுகிறார், வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அல்லது தொடுகிற இடத்தை நீங்கள் சந்திக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாருன்னு வைங்களேன், அற்புதத்தை நீங்கள் வாங்கிட்டு வெளியே போன உடனே பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? இருந்த ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து வலிச்சுட்டு போகிறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருப்பான் வெளியே. நிறைய பேர் இங்கே சாட்சி சொல்லுவாங்க, கை சரியாயிடுச்சு, கால் சரியாயிடுச்சு, அற்புதம் வந்துருச்சு, அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க. அது உண்மையான 100% உண்மை. தேவன் கொடுத்துருப்பார். ஆனால் வெளியே போனோன்னே திருப்பி கால் வலிக்கும். ஏன் தெரியுமா வலிக்குது? பிசாசு திருடி விட்டான். நீங்கள் பெற்ற அற்புதத்தை அவன் திருடிட்டான்னா அதற்கு பிறகு பழைய நிலை உங்களுக்கு உடம்புல வரதான் செய்யும். நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வந்து அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க, சூப்பராக விடுதலையான மாதிரி இருப்பாங்க. ஆனால் வெளியே போனோன்னே திருப்பி ஒரு இருள் கவ்வும். ஏன் கவுது? இந்த உள்ளே வச்சிருக்கிற வார்த்தையை வெளியே போனோன்னா அவன் என்ன செய்கிறான்? தீவிரமாய் வந்து திருடுறான். சாதாரணமெல்லாம் கிடையாது, தீவிரமாக உடனே வந்து திருடணும் அவனுக்கு. அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் அவனுக்கு. கொஞ்சம் டைம் கொடுத்தெல்லாம் திருடலாம் அப்படிலாம் நினைக்க மாட்டான். இங்கிருந்து ரொம்ப அப்படியே பயங்கர அப்படியே ஒரு க்ளோரியை சுமந்துட்டு அப்படி வெளியே போவாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னா சக்காலத்தி சண்டையெல்லாம் வரும் பாருங்க. அப்போது ஆப்போசிட் டீம் கேட்கும், இதுக்குத்தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தியா அப்படி கேட்கும். அப்போது சர்ச்சுக்கு போன வாய் என்ன சொல்லும்? அதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ காரணம் என்ன? நீங்கள் க்ளோரியை சுமந்துட்டு போகலையா? தேவனுடைய மகிமை சுமந்துட்டு போகலையா? போனீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போகணுன்னா சண்டை வருது. ஏன் வருது? போகிறக்குள்ளே பிசாசு அதை தின்னுட்டான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? திருடிட்டான். அப்போது நீங்கள் வாங்குகிற சுகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்குகிற அற்புதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கி கொண்ட சமாதானமாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்பொழுது நீங்கள் அது இழக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் தேவன் அல்ல, நீங்கள் பிசாசுக்கு கொடுத்த இடம் அது திருட வைத்து விடுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஆவியை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது யார் பாதுகாத்துட்டாங்களாம்? பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்திரை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். அது அவர் பாதுகாத்துட்டார். அவர் முத்திரை போட்டார் உங்கள் இருதயத்தை. உங்கள் இருதயத்தை யாரும் போய் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் தான் இருக்கிறது. உங்கள் மனசு எதில் இருக்குதுன்னா சரீரத்தின் ஒரு பகுதி தான் உங்கள் மனது. அப்போ பிசாசு எங்கே முதல்ல திருட கை வைக்கிறான் தெரியுமா? உங்கள் மனதை தான் திருட கை வைக்கிறான். அப்போ மனசை கை வச்சிட்டான்னா உங்கள் சரீரம் வேலை செய்யும். அப்போ நீங்கள் வாங்கிட்டு போன சுகத்தை பிசாசு திருடுனான்னா, திருடின உடனே உங்கள் சரீரம் என்ன சொல்லும் தெரியுமா? பிசாசு கொண்டு வந்த திருடின உடனே அவன் ஒரு பயத்தை விதைச்சுட்டு போவான். என்ன பயத்தை? திருப்பி அந்த வியாதி வந்துருச்சு, நீ கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை விதைச்சுட்டு போயிடுவான். விதைச்சுட்ட உடனே இவங்க அந்த இருதயத்தில் அதை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. கடவுள்கிட்ட போய் என்ன பிரயோஜனம், சாமிகிட்ட போய் என்ன பிரயோஜனம், பைபிள் வாசி என்ன பிரயோஜனம், ஆண்டவர் இருக்காரா இல்லையா, இப்படி அதுக்கு வளர்றதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ இவங்க யாரை மகிமைப்படுத்துகிறாங்க தெரியுமா? பிசாசை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே உள்ளே இருக்கிறப்போ தேவனை மகிமைப்படுத்தி இந்த சுகத்தை வாங்கிட்டு போனவங்க வெளியே போனோன்னா அவங்க சிந்தைகளினாலே அவர்கள் வீணரானார்கள்.
அவங்க சிந்தையில் வீணான யோசனையை தரிக்க விட்டு கற்பம் தரித்து உலகத்தில் 4 பேர் சொல்கிற விஷயத்தை காதில் வாங்கி அதையே அரைச்சி அவங்க செதற விடுவாங்க. அதை அப்போது இங்கே மகிமைப்பட்ட தேவன் வெளியே என்ன ஆகிறாரு? கனவீனம் அடைகிறார். இங்கே கனவீனம் அடைஞ்ச பிசாசு வெளியே போய் மகிமை அடைகிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. ஸோ உங்கள் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, உங்கள் அற்புதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெற்ற சுகமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தக்க வைத்து கொண்டே இந்த பூமியில் வாழணும்னா உங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த பூமியில் பெரிய ஆயுதம் தேவனை மகிமைப்படுத்துறது. ஆமென். ஸோ இவரை மகிமைப்படுத்த தெரிலன்னா பிசாசு எந்த நேரத்தில் வேணாலும் உங்கள் சுகத்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை, எதை வேணாலும் திருடுவான். அதனால தான் ரோமர் 1:21 சொல்கிறார், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. ரட்சிக்கப்பட்ட மனிதன் தேவனை அறிந்தும் அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னு அர்த்தம், ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மீண்டும் பிறந்துட்டேன், நான் அபிஷேகிக்கப்பட்டுட்டேன்னு சொல்கிறான்ல, அவனுக்கு தான் எழுதுறாரு. அப்படிப்பட்டவன் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும். அப்போ என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுறதுங்கிறது உன் கையிலே கிடையாது, அது இலவசமாக கொடுத்துட்டாரு, அது நீ நம்புறதுனால அந்த ரட்சிப்பு பெறுற. ஸோ ரைட், ஓகே, சந்தோஷம், அது தவறு இல்லை. ஆனால் அந்த ரட்சிப்பு பெற்ற நீ தேவனை மகிமைப்படுத்த தெரியாவிட்டால் உன் நிலைமை என்ன? அப்போ தேவனை மகிமைப்படுத்தலைன்னா அடுத்தது உன்னுடைய செயல் எங்கே இருக்கும்னா, உன் சிந்தனை வீணான சிந்தனையை சிந்தித்து கொண்டிருக்கிறது. அப்போ வீணான சிந்தனையை நீ சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வீணா போயிடுவேன்னு சொல்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது. என்ன உணர்வு? நீ பெற்ற ரட்சிப்பை உணர முடியாமல் இந்த உலகத்தில் பிசாசு விதைக்கிற சத்தத்துக்கு உணர்வை நீ கொடுக்கிறபடியால் அந்த சிந்தனையில் நீ வீணராக போகிற. ஆனால் தேவன் உனக்கு கொடுத்த வெற்றி, இந்த பூமியில் நீ எப்படி வாங்கினையோ அந்த வெற்றியை, இந்த சபைக்குள்ளே எப்படி வார்த்தையின் மூலமாக அந்த வெற்றியை வாங்கினையோ அந்த வார்த்தையை வெளியே போன உடனேயும் உன் சிந்தைக்கு நீ அதை தைரியமாய் சொல்லி கொடுக்காமல் உலகம் சொல்கிறத நீ கேட்டு அதற்கு நீ இணங்குகிறபடியால் சிந்தையிலே வீணாய் போய்விட்டாயின்னு சொல்கிறார். இது உதாரணமே இயேசு எப்படி சொல்கிறாரு? இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள், அப்படி அதான் வழி அருகாமையில் உள்ளவர்கள் அப்படி சொல்கிறார். அப்போ வழி அருகாமையில் ஒரு விதையை போட்டால் அந்த பிசாசு அந்த விதையை திருடிட்டு போயிட்டான்னா அந்த விதை என்ன செய்யாது? மீண்டும் வளராது, செத்துரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் ஆயுசே இருக்காது, ஏன்னா உயிரை எடுத்துகிட்டு போயிடுவான், விதையை எடுத்துருவான். அப்படித்தான் வசனமாகிய விதையை உங்கள் இருதயத்துக்குள்ளே போட்டதை நீங்கள் உங்கள் சிந்தைகள் மூலமாய் உங்கள் சரீரத்தில் வளர்க்க தெரிலன்னா அந்த விதை பிசாசு திருடி விடுவான். அந்த விதையை உங்களுக்கு வளர்க்க தெரிலன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பக்கத்திலும் பெருக முடியாது. நீங்கள் எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் ஃப்ளரிஷாக வளரணும் அப்படின்னா அந்த விதையை வளர வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த விதையை பாதுகாக்கணும், அந்த விதைக்கு தண்ணி ஊற்றணும், அந்த விதைக்கு சூரிய வெளிச்சத்தை காட்டணும், அந்த விதையை எந்த பூச்சி புழுவும் அண்டாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். இத்தனை விஷயத்தை செஞ்சால் தான் அந்த விதை முதல்ல என்ன செய்யுது? முளைக்கவே ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு வளருது, அதுக்கு பிறகு அது பூ பூக்குது, அது பிறகு காய் காய்க்குது, அதுக்கு பிறகு கனி கொடுக்குது. ப்ராசஸ் டைமு விதையை பொறுத்து, என்ன விதை போடுறீங்களோ அந்த விதையை பொறுத்து அது இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ அத்தனை நாள் அது நீ சரியாக கவனமாக கவனிக்கலன்னா அந்த விதையானது நீ எத்தனை கோடி ரூபாய் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து விதைச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. அப்படித்தான் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை
அது விலை மதிக்க முடியாத வார்த்தை என்பதை அறிந்து, எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது என்பதை அறிந்தவனாய் அந்த வார்த்தையை நீ உன் இருதயத்தில் பாதுகாத்து அதை வளரச் செய்வாயானால் நிச்சயம் நீ வலது பக்கமும் இடது பக்கமும் பெருகுவாய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை உனக்கு பெருக செய்ய தெரியலன்னா பிசாசு உன் விதையை திருடிட்டான்னு அர்த்தம். திருடருக்கு நீ இடம் கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அதனால தான் சொல்றாரு, உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இருக்கிறதுலே பிசாசோட பெரிய தந்திரம் எது தெரியுமா? உங்களுக்குள்ள விதைச்ச விதையை திருடுறது தான், தேவனுடைய வார்த்தையை திருடுறது தான். ஏன்னா பைபிள் வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்குள்ள தேவன் விதைச்சிருக்கிறான். அந்த வார்த்தையை திருடிட்டா நீங்கள் செத்துருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால திருடுறது தான் அவனுடைய வேலை. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து பரிபூர்ணப்படுத்த வந்தேன். நான் காலையில் சொன்னேன் இல்லையா, தகப்பன் தன் பிள்ளைக்கு மன்னிக்கிறான், திருப்பி அந்த காரியத்தை அவன் செய்கிறான். ஒரு காரியத்துக்கு 10 காரியம் செய்கிறான். சரி, மேபி ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த தப்பு பண்ணானே, அந்த தப்பை தகப்பன் மன்னிச்சிட்டாரு. இப்போ அதை விட்டுட்டு வேற தப்பு பண்ணுறான். இப்போ வேற தப்பு பண்ணினாலும் தேவன் என்ன செய்கிறாரு? சரி, அப்போ என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். ஏன்னா அவர் பிள்ளை, அதனால மன்னிக்கிறாரு. இவன் ஒரு தப்பை விட்டுட்டான், ஆனால் கூட இப்போ 4 தப்பு சேர்ந்து பண்ணுறான். இப்போ 4 தப்பையும் தகப்பன் பார்க்குறாரு. தகப்பன் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறாரு. ஆனால் இந்த 4 தப்புனால இவன் என்ன ஆகிறான்? இவன் சரீரம் வீணாக போகுது, இவன் சிந்தை வீணாக போகுது, இவனுடைய ஆயுசு நாட்கள் குறையுது, செத்தும் போயிடுறான். இப்போ இதுக்கு தகப்பன் காரணமா அவன் காரணமா? அவன் தான் காரணம். தகப்பனுடைய தண்டனையினால் இவன் சாகவில்லை, அவனுடைய தகப்பனுடைய அன்பை இவன் ஏற்றுக்கொள்ளாததினால், அது விளங்காததினால், தகப்பனுடைய அன்பை அவன் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அப்பாவோட அன்பை ருசிக்காததினால், அந்த மேன்மை எப்படிப்பட்டதுங்கிறத, அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டதுங்கிறத அவன் விளங்கிக்காததுனால அவன் உலகத்தில் இருக்கிற இந்த சுய இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து தன் சரீரத்தை அழித்து போட்டான். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், ரட்சிக்கப்பட்டவன் ஏன் தப்பு செய்கிறான்? கேள்வி அது தானே. நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தானே பாண்டவர் பேசிகிட்டு இருக்காரு. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏன் தப்பு செய்கிறாங்க, அதுதான் மேட்ரு. அப்போ தேவன் தப்பு செய்ய விடுவாரா? தேவன் கெட்டவரா? இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டு பார்க்கலாம்ல. என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பதில் வரப்போகுது? இன்னொன்று தான் வரப்போகுது. அப்படியானால் தேவன் எல்லா பகுதியிலும் உங்களுக்கு நல்லவராகத்தான் இருக்கிறார். நீங்கள் பிசாசுக்கு இடத்தை, பிசாசு மீன்ஸ் இந்த உலகத்தினுடைய சிந்தைகளுக்கு உணர்வுகளுக்கு இடத்தை கொடுக்கும் பொழுது அவன் ஈஸியாக அந்த விலையேற பெற்ற வார்த்தையை அள்ளி வெளியே வச்சிட்றான். அதுக்கு பிறகு அவனுடைய வார்த்தையை உள்ளே வச்சு வளர விட்றான். நீ சீக்கிரம் செத்துருவ, உனக்கு ஆயுசு நாட்கள் இவ்வளவு தான், இல்லை நீ தரித்திரராக இருப்ப, நீ உன் புருஷன் இப்படியே தான் இருப்பான், இனி இது இப்படி தான் இருக்கும், இப்படி எதையோ உன்னை சொல்லி 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 உன் இருதயத்துக்குள்ள என்ன சொல்கிறான்? ஒரு வஞ்சகத்தை விதைச்சிக்கிட்டே இருக்கிறான். இதை நீங்கள் எப்பெல்லாம் அசை போடுறீங்களோ, எப்பெல்லாம் அரைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே அரங்கேறிக்கிட்டே தான் இருக்குது. தேவன் உங்களுக்காக என்ன செஞ்சு வச்சாரோ அந்த விஷயத்தை அவன் திருடி ஆரம்பிச்சிட்டான்னாலே உங்கள் குடும்பத்துக்குள்ள அவன் என்ன அரங்கேற்றணும்னு ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ அதை தீவிரமாக என்ன செய்வான்? அரங்கேற்றி கொண்டே இருப்பான். 1 தெசலோனிக்கர் 2:13 சொல்கிறார், ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்று கண்டபோது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. நான் இப்போ ஒரு கத்திரிக்காய் விதையை உங்களுக்கு தர்றேன். இந்த பகுதியிலேருந்து ஒரு 4 பேர் வாங்கிட்டு போகிறாங்க, இந்த பகுதியிலேருந்து ஒரு 4 பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பகுதியில் வாங்கிட்டு போகிறவங்க நினைக்கிறாங்க, பாஸ்டர் கொடுத்தா கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு, இந்த கடையிலேருந்து வாங்குறதெல்லாம் விட அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயே கூட வாங்கி கொடுத்துருக்கலாம், நமக்கு நல்ல ஒரிஜினல் விதையாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இவங்க 4 பேர் நினைக்கிறாங்க. இங்கே 4 பேர் நினைக்கிறாங்க, இது பார்த்தா பிளாஸ்டிக் விதை மாதிரி இருக்குமே,
முளைக்குமா? சைனா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கே இது, இந்த முட்டையிலெல்லாம் சைனா வருதுங்கிறானுங்களா, அது மாதிரி இது சைனா விதை மாதிரி இருக்குதே அப்படின்னு இங்கே 4 பேர் வாங்குறான். இப்போது 8 பேரும் போய் விதைக்கிறாங்க. இப்போ 4 பேர்த்தது வளருது, 4 பேர்த்தது வளர மாட்டேங்குது. ஏன் வளர மாட்டேங்குதுன்னா, இவனுடைய ஏற்றுக்கொள்ளுதனுடைய நிலை வாங்குறப்பயே அது டம்மின்னு நினச்சி வாங்குறான். இவன் வாங்குறப்பயே விலையேற பெற்றதுன்னு வாங்குறான். இங்கே இது ஜீவன் உண்டாக்குது, இது இங்கே மரணத்தை உண்டாக்குது. நீங்கள் தேவ வசனத்தை தேவ வசனம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மனுஷ சத்தம்னு சொல்லி நீ ஏற்றிருந்தீன்னா, ஏதோ யாருக்கோ ஒருத்தருக்கு பேசுகிறார் இவர் அப்படின்னு நினச்சி நீ ஏற்றிருந்தீன்னா அது உனக்கு வேலை செய்யாது. ஆனால் இந்த சபையிலே, இந்த நொடி பொழுதிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை எனக்காய் என்னை உயிர்ப்பிக்கும்படியாய் வந்து கொண்டிருக்கிறது என்று நீ விசுவாசிப்பாயானால், நீ விசுவாசிக்கிறபடி அப்படியே உனக்கு ஆகும். அப்படி சொல்ற. ஹல்லேலூயா. அப்போ உங்க விசுவாசத்தில் நீங்க உள்ள என்ட்ரு ஆகிறப்பயே உங்க விசுவாசத்தில் தடுமாறுனீங்கன்னா, இப்போ போய் என்ன பண்ணுறது, சும்மா 4 பாட்டு பாடிட்டு கத்திட்டு இருப்பானுங்க, அங்கே போய் என்ன பண்ணுறது, சரி ஒரேடியே 10க்கே போயிடுவோமே, நமக்கு என்ன மெசேஜ் தானே கேட்கணும். எங்கே அந்த தாத்தா பின்னால் உட்காந்துருக்காரு பாருங்க, அந்த தாத்தா நான் கேமராவில் பார்ப்பேன். ஷார்ப்பாக எத்தனை மணிக்குடா இன்றைக்கி வந்தார்? 8 மணிக்கு. 8 மணிக்கு தானே தாத்தா? 8 மணிக்கு வந்துட்டார். வந்து அந்த சேரில் பின்னால் உட்காந்துருக்கார். பசங்கள்லாம் உள்ளே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. தாத்தா சீரியஸாக 8 மணிக்கு வந்து உட்காந்து ஜோம் பண்ணிகிட்ருக்கார். அதுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க, அவர் காடு வாவான்னு கூப்பிடுது, அதனால் வந்து அவருக்கு வேலை எல்லாம் வந்துட்டாருன்றவாங்க. அதையும் சொல்லிடுவாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் கேட்டிருக்கிறேன். அவர் சின்ன வயசுலேயே சுவிசேஷம் சொல்லுவாராம். அவர் வேலை செய்கிறப்ப எல்லா பக்கமும் சுவிசேஷம் சொல்லுவாராம். அவரை பற்றி நிறைய நான் விசாரித்தேன், கேள்விப்பட்டேன். அவர் என்னை பலமுறை சந்தித்தார். இங்கே வந்து சந்திக்கிறப்பெல்லாம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஐயா, இதில் வயசு வரம்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க, ஊழியக்காரனை கனப்படுத்தணும், அது எனக்கு கற்று சொல்லி கொடுத்த பாடம். அவருக்கு 88 வயசு நம்ம ஆச்சான். பல முறை என்னை பார்த்தீங்க சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால தான் ஜீவனை தேவன் இன்னும் கொடுத்து அவர் நடந்து வந்து தேவனை ஆராதிக்கிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறார். காரணம் என்ன? அவங்க மனுஷனா பார்க்கல, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவனை பார்க்குறாங்க. மனுஷனுக்குள்ள இருந்து வர்ற ஜீவன் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆசையை ஓடி வர்றாங்க. இன்னைக்கு அதை தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் அப்படிப்பட்ட வாஞ்சையோடு வருவீர்களானால் அந்த தேவ வசனம் விசுவாசிக்கிறவனுக்கு அது அவனுக்குள்ளே பலன் செய்கிறதாய் வருகிறதா. அந்த வார்த்தை நீ விசுவாசிச்சுன்னா அது என்ன செய்யுமா? உன்னை பலப்படுத்துமாம். இது ஏதோ அரசியல் மீட்டிங் கேட்குற மாதிரி வந்து உட்கார இடம் இல்லை. இது ஏதோ ஒரு விஷயத்த இன்னைக்கு சொன்னார், மெசேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடம் அல்ல. இது நீங்கள் விதைக்கிற இடம். நீங்கள் குழி தோண்டி அதை விதைக்கிற இடம். விதைச்சு நீங்கள் வெளியே போன உடனே அதை பாதுகாக்கிற இடம், தண்ணி ஊற்றுற இடம். நீங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனை வேலையை செஞ்சு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் அதனால் இனி எல்லாம் நல்லா நடந்துடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மந்திரவாதிக கிடையாது. இல்லை வேறு ஏதோ சொல்கிறாங்கள அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் உனக்குள் வாசம் பண்ணி நான் உன் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் அப்படி சொன்ன ஆண்டவர். இல்லைப்பா நான் உனக்கு ஜோம் பண்ணிட்டேன், அது ஏதோ வந்து அப்படி பறந்து வந்து உளுந்து நீ அதை வாங்கிடும், அவ்வளோ நடந்துடும், பெரிய ஆளாயிருவேன் நீ, சும்மா இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் இல்லைங்க, அந்த மாதிரி மேஜிக் ஷோலாம் இங்கே இல்லை. அவர் ஜீவன் உள்ள தேவன், அந்த ஜீவனை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை என்றால் நீங்களும் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு போட்டி போட்டானுங்களாம். அவரை தான் கொலை பண்ணிட்டாங்க, கள்ளனானுங்க, பெயல்சபூலின்னு ஆவி பிடிச்சவன் நானுங்க, மதுபான வெறியன்னு சொன்னானுங்க. யார? ஏசப்பாவை சொன்னானுங்க. அவனுக்கு தான் கொலையும் பண்ணினானுங்க. ஆனால் கடைசியில் ட்ரெஸ்ஸுக்கு போட்டி போட்டானுங்களாம். ஏன் ட்ரெஸ்ஸுக்கு போட்டி போட்டானுங்க? ஸ்டிச்சிங்கே இல்லாமல், தையலே இல்லாமல் அந்த முழு ஆடையும் அப்படியே தறியில் நெய்யப்பட்டுச்சான்.
இதெல்லாம் அப்படியே நெய்யப்பட்டுச்சான். எங்கேயும் ஸ்டிச்சிங்கே கிடையாதான். இன்றைக்கி கூட அந்த டெக்னாலஜி இருக்குமான்னு எனக்கு தெரில, செய்ய முடியுமான்னு எனக்கு தெரில. அப்படின்னா அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. போட்டி போட்டுக்கிட்டான். அதெல்லாம் குழுக்குனானுங்களாம். ஏன்னா பிச்சுட்டா வேஸ்ட்டாக போயிடும் இல்லை, குழுக்கள் முறையில் எடுத்தானுங்களாம். வெளிப்புற தோற்றத்தில் என்ன வேணாலும் பேசிக்கலாம். நான் கிழிஞ்ச சட்டை போட்டு வருவேன், நான் மீசை எடுத்துகிட்டு வருவேன், நான் வெள்ளை சட்டை போட்டு வருவேன், என்ன வேணாலும் பேசிட்டு போ. ஆனால் உள்ளே கிழிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் உன் உள்ள பாதுகாக்க நீ தெரிஞ்சு நீ வெளியே எப்படி இருந்தாலும் அதை கர்த்தர் பொறுப்படுத்துவதே இல்லை. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் இடரல் உண்டாக்கும்படியாய் நீங்கள் எதையும் செய்யாதிருப்பீர்களாக அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. உண்மையா? உண்மை. அதே சமயத்தில் மற்றவர்களை நீ குற்றப்படுத்தி நீ குற்றம் தீர்ப்பதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு அதே பவுல் தான் சொல்கிறாரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் இயேசுவும் சொல்கிறாரு. ஆனால் ஒரு பிள்ளையை நீங்கள் கண்டிப்போடு வளர்த்துவது முக்கியம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுடைய பரிசுத்தம் என்கிற ஒரு படத்தை வரைந்து உங்கள் பிள்ளைய வெளிப்புற தோட்டத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வளர்த்துறது ரொம்ப தப்பு. உங்கள் பிள்ளையினுடைய ட்ரெஸ்ஸு, உங்களுடைய பிள்ளையினுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் அது மற்றவர்கள் இடரல் உண்டாக்குமானால் நீங்கள் கண்டிக்க வேண்டும், அதில் எந்த தவறும் இல்லை. அதே சமயத்தில் கிறிஸ்தவனை இப்படி தான் இருக்கணும், வெள்ளை சட்டை தான் போடணும், கிழிஞ்ச சட்டை தான் போடணும், இப்படி நீ ஏதோ ஒரு டாக்டரினை நீ உருவாக்குனீன்னா நீ ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருக்கிற. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா உங்கள் இருதயமும் சிந்தையும் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த வெளிப்புறத்தை வச்சு எதையுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. புரியுதா? ஒருத்தன் கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு வந்துட்டாங்கிறக்காக வேண்டி அவன் அயோக்கியன்னு சொல்லிட முடியாது. ஒருத்தன் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததுனால அவனை பரிசுத்தவான்னு சொல்லிட முடியாது. அப்போ ட்ரெஸ் பண்ணுறதை வச்சோ இல்லை மேல்புறத்தை வச்சோ ஒருத்தன் நீங்கள் தீர்மானம் பண்ணிட முடியாது. அவர்கள் சிந்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் ஒருத்தனை தீர்மானம் பண்ண முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவருடைய சிந்தைகளிலே அவர்கள் வீணரானார்கள். அவங்க ட்ரெஸ் போட்டதில் வீணரானார்கள்னு போடல. புரியுதா? அவங்க வேற ஏதோ செஞ்சதுனால வீணரானார்கள்னு சொல்ல, அவர்கள் சிந்தைகளிலே வீணரானார்கள். அப்போ உன் சிந்தை சரியில்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டுன்னு அர்த்தம். உன் சிந்தை சரியாக இருந்தால் நீ எப்படி இருந்தாலும் சூப்பர்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய மனது. ஸோ இதை பற்றியே தான் நம்ம கடந்த நாட்கள் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் இப்போவும் அதே தான் பேசுகிறார் உங்கள் கூட. அதில் தான் சொல்கிறாரு, இந்த தேவ வசனத்தை யார் தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் சிந்தையிலே புதுப்பிக்கப்படுகிறார்கள். அந்த வசனத்தை மனுஷ சத்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் சிந்தையிலே வீணராகிறார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது ஜீவனை உண்டாக்கும். மனுஷ சத்தமாக கேட்குறப்போ அது மரணத்தை உண்டாக்கும். பேது தண்ணீர் மேலே நடந்து வரும் பொழுது தேவ சத்தத்தை கேட்டான். புறப்பட்டு வாப்பா அப்படின்னு உடனே தேவ சத்தத்தை கேட்டான். ட்ரெயின் தண்ணி மேலே நடந்து வந்தான். திடீர்னு கொஞ்ச நேரத்தில் அவனுடைய சிந்தையில் வீணரானான். கீழே பார்த்தோன்னே தண்ணியை பார்த்தோன்னா அவன் சிந்தையில் என்ன ஆயிடுச்சு? வேற எண்ணம் வந்துருச்சு. தண்ணி மேலே நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ட்ரெயின் உள்ளே போயிட்டான். இப்போ தேவன் தண்ணியில் நடக்கிறதுக்கு அற்புதம் செஞ்சாரா செய்யலையா? செஞ்சார். கண்டினியூஸாக அவன் நடந்து வந்தானா? நடந்து வரலையா? வரல. வந்தானா? வரல. தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டான்னு சொல்லுதே பைபிள். அப்போ தேவன் நல்லவரா கெட்டவரா? தேவன் நல்லவர் தான். ஆனால் இவன் சிந்தையை எங்கே கீழே விட்டானோ உள்ளே போயிட்டான். சிந்தையில் அவரை பார்த்தான், நடந்தான். சிந்தையில் தண்ணியை பார்த்தான், கீழே போயிட்டான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்படித்தான் நீங்கள் என்ன சுகத்தை பெற்றிருந்தாலும் நீங்கள் தேவனை பார்த்தால் அந்த சுகம் கண்டினியூ ஆகும். நீங்கள் தேவனை பார்க்கறத விட்டுட்டு வேற ஏதாவது சத்தத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த சுகம் உங்களை விட்டு வெளியேறும். அந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு வெளியேறும். அந்த பிரச்சனைகள் உங்களோடு கூட தான் அது இருக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது, நீங்கள் இயேசு உங்களுக்கு கொடுத்த விடுதலையை பார்த்து கொண்டு நடக்கிறீர்களா அல்லது உங்கள் வியாதியை பார்த்து நடக்கிறீர்கள்? நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் பொழுது சைக்கிள் ஓட்டுறப்ப சொல்லி கொடுப்பாங்க,
சைக்கிள் ஏறி உட்காந்தோடனே குழந்தைங்க முதல்ல எங்கே பார்ப்பாங்கன்னா கீழே அந்த காலில் பெடல் உட்காருதா, அது மிதிக்க முடியுதா, அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் சைக்கிள் ஓட்டுற நல்ல ஒரு கோச் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த பெடலை நீ பார்க்கக்கூடாது, முன்னால் பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, கீழே பெடலை பார்த்தா சைக்கிள் எங்கேயோ போய் முள்ளில் அடிச்சிடும். ஆனால் இது பெடல் போட தெரியாட்டியும் கூட முன்னால் பார்த்தான்னா அட்லீஸ்ட் விழாமல் ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாவது போவான். அப்போ முதல்ல பார்க்க வேண்டிய இடம் எது அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், சுகத்தை பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள் பார்க்க வேண்டிய இடம் எது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீ எதை பார்த்து ஓடுற, அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். எதை வேணாலும் பார்த்து ஓடலாம், இந்த உலகத்தில் லெஃப்ட் ரைட் எங்கே வேணாலும் திரும்பி பார்த்து ஓடலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீ எதை பார்த்து ஓடுற, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ உனக்காய் விதைக்கப்பட்ட தேவனுடைய வசனத்தை பார்த்து, எங்களால் விதைக்கப்பட்ட வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின் மேல் உன் கண்களை வைத்து நீ ஓடுவாயானால், பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், இதெல்லாம் இருக்கிறதுக்கு மத்தியில் நீ தேவன் உனக்காய் கொடுத்த வார்த்தையை பார்த்து நீ பயணம் செய்ய ஆரம்பிப்பாயானால் நிச்சயம் அது பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பலருடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணின உடனே சிலருக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. சிலருக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதத்தை தேவன் செய்கிறார். ஆனால் தொடர்ந்து அவங்களால கண்டினியூ பண்ணி கொண்டு போகவே முடியல. ஏன் கொண்டு போக முடியல? அவங்களுக்கு விதைச்ச வார்த்தையை அவர்கள் அந்த வார்த்தையின் மேல் அவர்கள் கண்களை வைக்கிறதே இல்லை. அவங்க சரௌண்டிங்கில் என்னென்ன வார்த்தையெல்லாம் வருதோ அது மேலே கண்ணை வைக்கிறாங்க. அப்போ தேவன் அந்த விலையேற பெற்ற கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையை பிசாசு திருடும் பொழுது, இந்த உலகத்தில் என்னென்னலாம் சத்தம் கேட்குதோ அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே உள்ளே ஏற்றும் பொழுது பிசாசு வஞ்சகமாய் அந்த சுகத்தை அல்லது அந்த விடுதலையை திருட ஆரம்பிக்கிறான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற விஷயம் அதுதான். நான் அற்புதம் பெற்றுக்கிட்டேன், எனக்கு சுகம் கிடைச்சிச்சு, அது கிடைச்சிச்சு, இது கிடைச்சிச்சு, நிறையா சாட்சி சொல்கிறீங்க. ஆனால் திருப்பி வீட்டுக்கு போனோன்னே திருப்பி அது கண்டினியூ ஆகுதுங்கிறீங்க. அதுக்கு காரணம் ஒன்று தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீ தொடர் பயணத்தை செய்யாவிட்டால் தோல்வி நிச்சயம் வரும். பிசாசு திருடுவான். அந்த பலத்திலே அவரை பார்த்து நடப்பாயானால் தோல்வி உன்னை தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல அவருடைய மதிப்பு என்ன, அவருடைய கணம் என்னங்கிறத புரியுறீங்க. ஏன் இங்கே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது, பெறக்கூடாத அற்புதத்தை ஒன்று பெறுறீங்க. அப்போ எவ்வளோ மகத்துவமானவர், மகிமையானவருங்கிறதெல்லாம் விளங்குறீங்க. ஆனால் வெளியே போனோன்னா அந்த வலி திரும்பி வருது. திரும்பி வந்த உடனே எவ்வளவு மகத்துவமானவர், ஏசப்பா இப்படி ஒரு அற்புதத்தை எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு நினச்ச மனசு வெளியே அந்த வலியை கொடுத்த உடனே இந்த மனசு என்ன தெரியுமா சொல்லுது? ஓ, இது சும்மா பிரம்ம போல இருக்குது, நம்ம ஏதோ நினச்சிட்டோம் போல இருக்குது, இது ஏதோ சும்மா வந்துட்டு போயிடுச்சு போல இருக்குது. ஆண்டவர்கள் அதுதானே பார்த்தேன், எப்படி இது சரியாகும், இவ்வளோ நாள் சரியாகாது, இப்போ சரியாயிட போதா அப்படின்னு அந்த மனசு வெளியே போனோன்னே பேசுறதுக்கு நீ உன் சிந்தை இடத்த கொடுக்குற, அது உனக்குள்ளே பேசுது. அதை நீ உள்ளே வாங்க ஆரம்பித்த உடனேயே உன் தேவன் எப்படிப்பட்ட மகத்துவத்தை சிலுவையில் உனக்கு செய்து முடித்தார், அது எப்படி உனக்குள்ளே பேலன்ஸ் செய்தது என்பதை கேட்டு விடுதலை பெற்ற நீ வெளியே போன உடனே அந்த வார்த்தையை விட்டு கொடுக்கிறாய். பிசாசு உள்ளே வந்து அவனுடைய வார்த்தையினால் உன்னை பயமுறுத்தி நீ இன்னும் மேலே பெரிய பிரச்சனையை சந்திப்படா, சீக்கிரம் போய் சேர்ந்துருவடா அப்படின்னு சொல்லுகிறதை உன் இருதயத்துக்குள்ளே, உன் சிந்தைக்குள்ளே அதை வாங்க ஆரம்பிக்கிறாய். அப்போ விசுவாசிக்க முடியாத இடத்துக்குள் நீ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அது எங்கே தெரியுமா கொண்டு போய் விடும்? மரணத்துக்கு கொண்டு போய் விடும். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அப்போது இந்த ஓட்டத்தை ஓடணும்னா விசுவாச ஓட்டம் நமக்குள் இருக்க வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டம் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு லக்கு இருக்கிறது.
அந்த லக்கை பார்த்து ஓட வேண்டும். அவர் தான் இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ இயேசுவை பார்த்து ஓடணும் அப்படின்னு ஏன் பைபிள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுது? ஏன் இயேசுவை பார்த்து ஓட சொல்லுது? ஏன் இயேசுவை பார்த்து ஓட சொல்லுது? இயேசுதான் உன் பாவங்களுக்கு விலை கொடுத்திருக்கிறார். இயேசுதான் உன் அக்கிரமங்களுக்கு விலை கொடுத்திருக்கிறார். இயேசுதான் உன் சாபத்துக்கு விலை கொடுத்திருக்கிறார். இயேசுதான் உன்னை இலவசமாய் மீட்டிருக்கிறார். அந்த மீட்பு ஜீவன் உனக்குள் இயேசுவின் மூலமாய் வந்தது என்று அறிந்திருப்பாயானால் நீ இந்த உலகை விட்டு போகும் வரைக்கும் அவரையே லக்காய் வைத்து நீ பார்த்து ஓட வேண்டும். அவரையே என்று சொல்லுவதை விட அவரை தவிர வேறு ஒன்றையும் நீ பார்க்கக்கூடாது. அவர் ஒருவரையே லக்காய் வைத்து நீ ஓட வேண்டும். லூக்கா 14:26 சொல்றார் இயேசு, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஆளுகளில் நிறைய பேர் கேட்ட சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக தான் உயிர் வாழ்கிறேன், என் பிள்ளை தான் உசுருங்க, என் பிள்ளை இல்லைனா நான் இல்லைங்க அப்படிம்பாங்க. ஏசு சொல்கிறாரு, டே அப்படி பைத்தியக்காரனாக இருந்தேன்னா நீ பைத்தியம் தாண்டான்றாரு. நீ உன் பிள்ளை மேலேயும் உன் சகோதரன் மேலேயும் உன் சகோதரி மேலேயும் உன் ஃப்ரெண்டு மேலேயும் ரொம்ப அப்படியே எனக்கு அவன் தான் உயிர் அப்படின்லாம் இருந்தேன்னா நீ பைத்தியக்காரன்டான்றாரு. இவர்களை எல்லாம் அவர்கள் வெறுக்காவிட்டால் இவர்கள் எனக்கு சீஷராக இருக்க மாட்டார்கள். யாருக்கு? அப்பனையும் அம்மாலையும் தாயையும் தகப்பனையும். அப்படின்னா நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. அப்பாவும் அம்மாவும் வந்து நேசிக்கக்கூடாது, இல்லை வந்து கனப்படுத்தக்கூடாது கிடையாது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக பைபிள் தான் சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப எப்படி தகப்பனும் தாயும் கனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது? அப்படி இல்லை அர்த்தம். இது என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கணம் அவருக்குத்தான், அவருக்கு மட்டும்தான். இந்த கணத்துக்கு கீழே யாரை வேணாலும் கனப்படுத்து, அப்பாவா அம்மாவை பிள்ளைய யாரை வேணாலும் கனப்படுத்து. அவருக்குன்னு ஒரு கணம் இருக்குல்ல, அந்த கணத்தை உன் மனைவிக்கும் உன் பிள்ளைக்கும் கொடுத்துற முடியாது. அந்த கணத்தை நீ கொடுக்கறது என்னன்னா, நீ தேவனுக்கு கணத்தை கொடுக்கறதுன்னா எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே அப்படிங்கிற கணம் அது. அப்படின்னா அதாவது என்ன சொல்றது, அதுக்கு மேலே ஒரு கணப்படுத்துகிற இடமே இல்லை. அப்படிங்கிற இடம் அவர் ஒருத்தருக்கு தான். அப்படி ஒரு கணம் இருக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா முதல்ல கொடுக்க வேண்டிய கணம் எதுவாக இருக்கணும்? அதுவாக தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? விலையேற்பட்ட ஒரு கணம் இருக்கிறதுலே சுப்பீரியர் கணங்கிறது ஒரு கணம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த கணத்தை யாருக்கு கொடுத்துக்கணும்? அவருக்கு தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் என் மனைவி நேசிக்கணும், என் பிள்ளையை தான் நேசிக்கணும், சந்தோஷம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, என் பிள்ளைய நான் கனப்படுத்திட்டு அப்புறம் நான் தேவனை கனப்படுத்துகிறேன் அப்படின்னா நோன் பைபிள் சொல்லுது. நீ அவரை கனப்படுத்திட்டு உன் பிள்ளைய கனப்படுத்தினா எஸ். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டு? தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? அப்போ தேவனை மகிமைப்படுத்துறது, அந்த மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் அப்படின்னா அந்த மகிமையும் கனமும் அவர் ஒருத்தருக்கு தான். அதை அங்கே செலுத்திட்டு அதுக்கப்புறம் நீ என்ன செலுத்தினாலும் தப்பிச்சிருவ. ஆனால் அங்கே செலுத்த மறந்துட்டு நீ வேற எங்கே புலம்புனாலும் தோற்று போயிடுவ. அப்போ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் நீ தேவனை உயர்த்த தெரியாவிட்டால், மகிமைப்படுத்த தெரியாவிட்டால் வரப்போகிற ஆசீர்வாதத்தை நீ இழந்து போவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துக்கு பதிலாக உன் வியாதியோ உன் பிரச்சனையோ பெருசாக பேசிட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை நீ இழக்க போகிறாய்ன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கொடுக்க போகிற ஆசீர்வாதம்னு சொல்றதை விட கொடுத்த ஆசீர்வாதம், கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ இழக்க போறேன்னு அர்த்தம். அப்போ கொடுத்த ஆசீர்வாதம் தானேங்க. ஏங்க அப்போ வியாதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது? கொடுத்த ஆசீர்வாதத்தில் வியாதி இருக்கக்கூடாது தானே? அப்போ கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஏன் வியாதி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். சிலுவையிலே அவர் உங்களுடைய வியாதிகளை சுமந்தார்.
அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், சுகமாயிட்டீங்க. ஆனாலும் விளைவின இருக்கு, வியாதி இருக்குது. ஏன் வியாதி இருக்குது? அப்போ குணமானீர்கள்ன்றது எதில் சொல்லுது? பாஸ்ட் டென்ஸில் சொல்லுது, இறந்த காலத்தில் சொல்லுது. குணமாயிட்டீங்கன்னு சொல்லுது. குணமாயிட்டீங்கன்னு சொல்கிற வார்த்தை தப்பா இல்லை வியாதி உனக்குள்ளே இருக்கிற வார்த்தை தான் சரியா தெரில. அதுதான் இப்போ குழப்பம் நிறைய பேர்த்துக்கு, இல்லையா? அப்போ உங்கள் சரீரத்துக்குள்ளே வியாதி இருக்குது என்பது உண்மை. ஆனால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்ன வார்த்தை சத்தியம் உள்ளது, அது மாறாதது. ஆனால் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வேலை செய்யணும்னா அவரை மகிமைப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தையை உங்களால் விசுவாசிக்க முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் சிலுவையில் கொடுத்த சுகத்தை உங்களுக்கு விசுவாசிக்க முடிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய கொம்பம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னாலும் நீங்கள் சொல்லுவீங்க, என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஒருவேளை உலகத்தில் இருக்கிறவன் கண்டதெல்லாம் உங்கள் காதில் போடும் பொழுது நீங்கள் அதுக்கெல்லாம் செவி சாய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் விசுவாசிக்க முடியாது. இப்படி பாட்டும் உங்கள் வாயில் வராது. பாட சொன்னால் கூட உங்களால் பாட முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, துக்கம் தொண்டை அடைச்சிட்டு இருக்குதுங்க, அதனால என்னால் வாயே திறக்க முடியாதுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அவனை கொல்லுவாங்கன்னு அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒன்று செய்வாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் பேசின பேச்சு சாதாரண பேச்சு இல்லை. இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணாத பைத்தியக்கார பயல்களேன்ட்டான். சும்மா விட்டுருவாங்களா நம்மளுங்க? நம்மளுக்கு அப்படி கெத்தாக நின்று நாங்கள்லாம் எத்தனை வருஷம் பைபிள் காலேஜ் படித்தவங்க அப்படின்றவங்க அவங்கள்ட்ட படிக்காதவன் ஒருத்தவன் போய் நின்றுக்கிட்டு எடா முட்டா பயலன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் இதில் யார் அறிவாளி? ஸ்தேவான் தான் அறிவாளி. ஆனால் இவன் அவனை பார்த்து சொன்னோன்னு இவனுக்கு என்ன பார்த்து முட்டான்னு சொல்லிட்டியாடான்னு சொல்லி தீவிரமாய் கல்லெறிந்து கொன்றார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போது இயேசு சாகடிக்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கணுமா? அதுக்காக வேண்டி அவன் ஊழியம் செய்யணுமா? இதுக்கு பேர் தான் ஊழியமா? இதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுருவான்? ஒன்றுமே நடக்காது. ஆனால் விஷயம் அது அல்ல. ஸ்தேவான் அந்த இடத்துல சாக வேண்டியதற்கு காரணம் நான் இதுக்கு படிக்கிறப்பல ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன், என்ன ஆண்டவரே இவனை கொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா எல்லாருக்குமே கிறிஸ்தவனா போனால் ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியது வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் தானே உனக்குள்ளே வரும். எப்படி இதுன்னு ஆண்டவர் சொன்னார், நல்லா படிச்சுப்பாரு. அப்போ நான் படிக்கிறப்போ அவன் அந்த கல்லெறிஞ்சிட்டு வர்றப்போ அவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான், இயேசு தன் வலது பாரிசத்திலே நிற்கிறதே அவன் கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு மேலே வேறு என்னங்க ஒன்று வேணும்? நீ கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், கல் எடுத்து எறியட்டும், அது என்னவா இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டுங்க. ஆனால் இங்கே ஒன்றை பார்க்குறான், இயேசு பக்கத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பக்கத்தில் நிற்கிறாருன்றப்ப நீ கல்லெறிஞ்சா என்ன, கொன்னா என்ன, நீ வெட்டுனா என்ன, குத்துனா என்ன, எனக்கு என்னடா கவலை? ஏன்னா எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாருடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அவனை எப்படி கனப்படுத்தி கடைசியில் அவனை ஒரு ஒரு முழுமைக்குள்ள கொண்டு வந்துச்சான் தெரியுமா? அவ்வளவு கடுமையான நேரத்திலையும் கூட இயேசுவை பார்த்தான். அதுதான் மேட்ரு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி கடுமையான நேரத்தில் இயேசுவை பார்க்க தெரியணும். நீ இயேசுவை பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கொடுமையெல்லாம் உனக்கு லேசாக தெரியும். உன் வியாதியே சில நேரத்தில் போலன்னா கூட இயேசுவை பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா வியாதி உனக்கு லேசா தெரியும். இயேசு உனக்கு பெரியவராய் தெரிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் விளங்கிக்க முடியாமல் ருசிக்க முடியாமல் நீ இயேசுவை பார்த்தேன்னா தடுமாறி சிக்கி திணறி போயிடுவேன். பவுலுக்குள்ள இருந்த அத்தனையும் எடுத்து அவன் விசிறனான்.
ஜனங்களுக்குள்ள விதைச்சான், விசிறுனான். பேதுருடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். தேவன் உங்களை முன்குறித்ததன் நோக்கம் என்ன? தேவன் உங்களை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இந்த பூமியில் இப்போ இருக்கிறீர்கள்ங்கிற வெளிச்சத்தை நீங்கள் பெற்றதனுடைய நோக்கம் என்ன? இதையெல்லாம் அறிஞ்சீங்கன்னா இயேசு உங்களுக்கு லக்காய் தெரிவார். இயேசுவை லக்கா பார்க்க பழகிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் லாபமான அத்தனையும் உன் பார்வையிலே குப்பையாக பார்க்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெச்சா குடுமி சரிச்சா மொட்டை அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்மலாம் சீக்கிரம் பரலோகம் போயிடுவோமே, இயேசு தான் சொத்தெல்லாம் சேர்த்தக்கூடாது, புழுவை பூச்சியெல்லாம் அரிச்சிருந்தாரு, எதுக்கு அப்படியே கிழிஞ்ச சட்டை போட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு கூட்டம் பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்குது. அதை ஒருத்தன் கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறான். ஏசு சீக்கிரம் வரப்போகிற, ஏசு சீக்கிரம் வரப்போகிற, ஏதோ கஞ்சி கூழுக்கு இருந்தானா காக்கைகளை கவனித்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு, அப்படி சாப்பிட்டுட்டு போயிடலாம், அப்படி ஒரு கூட்டம் போகுது. இன்னொரு கூட்டம் எதையுமே கண்டுக்காமல் திமிரி அடிச்சுக்கிட்டு போகுது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எந்த கூட்டம் எப்படி போகுது அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள், கர்த்தருடைய கரத்திலே விசேஷித்தமானவர்கள். நாங்கள் விசேஷித்தமானவர்கள். உங்களால் சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அவரை இலக்காய் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தில் எல்லா பழமுமே சூப்பராக பழுக்கும் அப்படி சொல்ல முடியாது. சொத்தை இருக்கும், அணில் கடிச்சது இருக்கும், அழுகி போனது இருக்கும், நல்ல பழங்கள் இருக்கும், அப்படி இருக்கும். அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை என்பது 100% எல்லாமே சரியாகவே வந்துட்டு இருக்குதா அப்படின்னா தெரியாது நமக்கு. அழுகுனதும் வரலாம், அணில் கடிச்சதும் வரலாம். ஆனால் உனக்கு தான் தெரியணும் எது நல்ல பழம், எது அணில் கடிச்ச பழம்னு. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பழம் நம்பிட்டு போனீங்கன்னா போச்சு, போய் சேர வேண்டியதான் சீக்கிரம். மனிதன் தன்னுடைய ஆராயத்துக்காக என்ன வேணாலும் பைபிளை பயன்படுத்தலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம், ஆராயப்படுத்தலாம், என்ன வேணாலும் பைபிளை வச்சு பண்ணலாம். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து இந்த வேதத்தை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ விசேஷித்தமானவள். ஆமென் சொல்லுங்க. உங்கள் தேவைக்காக ஒரு வசனத்தை எடுத்து வீட்டில் மாட்டிக்க கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மந்திரத்தில் மங்க வைக்கிற வாழ்க்கை அல்ல. பூமியில் எப்படி வாழ்கிறாயோ அதை போல பரலோகத்திலே வாழும் பொழுது அந்த வாழ்வை நீ பார்ப்பாயின்னு இயேசு சொன்னார். அந்த வாழ்வை பூமியில் பார்க்கறதுக்கு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த பரலோக வாழ்வை பூமியில் வாழ பழகிட்டேன்னா நீ ஜெயிச்சிடலாம். மற்றபடி நீ ஜெபம் பண்ணுறதுனால, ஏதோ மந்திரம் போட்டதுனால, மந்திரிக்கிறதுனால, உபவாசம் போட்டதுனால ஏதோ நடந்துரும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா உன்னுடைய அறியாமை. திருப்பி சொல்கிறேன், உபவாசிக்க கூடாதுன்னு சொல்ல, உபவாசி ரொம்ப முக்கியம், ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆனால் உபவாசத்தினால நாங்கள் மலையை இறக்கிடுவோம்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம்னு சொல்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. வர்றேன், அடுத்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு அதுதான் வரப்போகிறேன். அடுத்ததெல்லாம் உபவாசத்தை பற்றி தான் நீ அடுத்தது பேச போகிறேன். நான் ரொம்ப காலம் நான் உபவாசத்தை பற்றியே பேசலை. நிறைய பேர் வயிற்று அப்படியே பெருசாக்கிட்டே இருக்கிறீங்க. இனி வயிற்ற எல்லாம் நசுக்கிறதுக்கு நீ என்ன வழி இருக்குதுன்னு அடுத்தது வரேன் பாருங்க. அடுத்த சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு விஷயத்தை விளங்கிக்கிங்க. நீங்கள் தகப்பனையாவது தாயை விட நீங்கள் யாராவது, தேவனை விட நீங்கள் வேற யாராவது தகப்பனையோ தாயையோ அதிகமாய் நேசிப்பீர்கள் என்றால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மத்தேயுவில் சொல்றாரு, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சம்பந்தமே இல்லைன்ட்டார். ஸோ திருப்பி சொல்கிறேன், இது ஏதோ குருட்டுத்தனமாக வைராக்கியமாக இயேசுவை பார்க்கறது அல்ல. ஏசாமி ஏசாமி எங்கள் சாமி தங்கசாமி இல்லை, இது அந்த தங்கசாமி இல்லை. இது அவர் சிலுவையிலே உனக்கு செய்து முடித்ததனுடைய விளைவின் பலன் உன்னை என்னவாய் மாற்றி வைத்திருக்கிறது, நீ எப்படி ஜீவனை பெற்று வாழ்கிறாய் என்கிற சத்திய சுவிசேஷத்தை நீ அறிந்து அதை விசுவாசிக்கும் பொழுது உனக்குள்ள ஜீவன் புறப்படுமா. அந்த ஜீவனை பெறும் பொழுது நீ தேவனை மகிமைப்படுத்துவியான். அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கைக்குள்ள நீ பிரயாணம் செஞ்சைனா நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட ஆரம்பித்து விடுவாய். பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்பட்டு விடும்.
ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதல் கணம் யாருக்குன்னா அவருக்கு தான். எப்பவுமே. ரெண்டு வாரத்துக்கு முன்னால் கூட நான் சொன்னேன், காலையில் எழுந்த உடனே நிறைய பேருக்கு பால் பாத்திரமும் பால் பாக்கெட்டும் தான் தெரியும். ஆம்பளைகளுக்கு ஏதாவது நியூஸ் பேப்பரு இல்லைன்னா செல்ஃபோனு ஏதோ ஒன்று தெரியும். ஆனால் நீ தூங்குறப்ப கூட உன் ஆவி தேவனை கனப்படுத்த வேண்டும். நீ எழும்பும் பொழுதும் தேவனை உன் சரீரத்தின் வழியாய் கனப்படுத்த வேண்டும். அப்படி ஒரு முதல் இடத்தை நீ செலுத்தி அந்த கனத்தை கொடுத்து பார். நீ ராஜ்யத்தினுடைய வெற்றி அத்தனையும் உனக்கு இந்த பூமியிலே சொந்தமாக மாற ஆரம்பிக்கும். பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படித்தேன். மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையினாலே திருப்பி அனுப்பிவிட்டப்பட்டிருந்த அவள் மனைவியாகிய சிப்போராளையும் அப்படின்னு ஒரு வசனத்தை படித்தேன். மாமியார் வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டாராம் மோசே. யார? பொண்டாட்டிய. ஏன் பொண்டாட்டிய மாமனார் வீட்டுக்கு துரத்துவாங்க? ஹலோ நேசம் இருந்துச்சுன்னா துரத்திடுவாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை மோசே குடும்பத்துக்குள்ள. பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டாரு. நீங்க வரலாறு நல்லா படிச்சு பாருங்க. துரத்தி விட்டதுக்கு பிறகுதான் போய் செங்கடலை புழக்கிறாரு. துரத்தி விட்டதுக்கு பிறகுதான் பார்வோன்ட்ட போய் பேசுறாரு. துரத்தி விட்டதுக்கு பிறகுதான் ஜனங்களை கூட்டிட்டு வர்றாரு. துரத்தி விட்டுக்கு பிறகுதானே நீங்களாம் துரத்தி விட்ட பிறகு ஊழியெல்லாம் நினச்சிக்காதீங்க, அப்படி இல்லை அர்த்தம். அந்த துரத்தி விட்ட காலத்தில், அந்த காலகட்டத்தில் அவர் மனசு எப்படி இருந்திருக்கும்? ஒருத்தன் பொண்டாட்டியே மாமனார் வீட்டுக்கு துரத்து விட்றான்னா எப்படி இருப்பான்? ஒன்றும் தண்ணியை போட்டு தலைகளாக இருப்பான், இல்லைன்னா பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா சண்டை போட்டுட்டு தெரியுவான், இல்லை கூட கொஞ்சம் ஏதோ போலீஸு கம்ப்ளைண்ட்டு இல்லை வட்டி கோர்ட்டு வக்கீல் ஏதோ சுற்றிக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒன்று அவனை போட்டு வாதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தானே இருப்பான். ஆனால் மோசே தேவனை கனப்படுத்திட்டு இருந்தாராம். தேவனை கனப்படுத்திட்டு இருந்தாராம். அதனால தேவன் சொன்னாராம், போப்பா பார்வோன்ட்டு போய் பேசு, நான் தான் உனக்கு உன் கூட வரேன், போய் பேசுன்னு சொன்னாராம். உன் கருத்தில் இருக்கிற கோலை உயர்த்திப்படி, நான் தான் உன் கூட இருக்கிறேன், இப்போ பார் செங்கடல் ரெண்டா பிளக்க போகுதுன்னு சொன்னாராம். அப்போ விஷயம் என்னன்னா, உன் பிரச்சனைக்கு மத்தியில் நீ தேவனை பார்த்தேனா தேவன் உன்னில் மகிமை அடைவார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் பார்த்தாரு, பொண்டாட்டியை விட என்ன நேசிக்கிறான்டா இவன் அப்படின்னு பார்த்தாரு, கூட்டிட்டு வந்துட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னைக்கு அப்படி நீ தேவனை பார்க்க பழகிட்டேன்னா, உன் வியாதியை விட தேவனை பார்க்க பழகிட்டேன்னா, உன் பிரச்சனையை விட தேவனை பார்க்க பழகிட்டேன்னா, உன் மனைவியை விட தேவனை பார்க்க பழகிட்டேன்னா, உன் பிள்ளையை விட தேவனை பார்க்க பழகிட்டேன்னா, தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ருசிங்க ஆண்டவரை, டேஸ்ட் பண்ணுங்க. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பொக்கிஷம், ஸ்லாக்கியம், சொல்ல முடியாத ஈவு. இந்த ஈவுகளை நீங்கள் ருசிக்க ஆரம்பிங்க. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அதனால தான் எபிரேயர் 11வது அதிகாரம் முழுசும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி விசுவாசத்திலே ஜெயம் எடுத்தார்கள், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் இருந்தது. ஆதியாகமத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் சொல்லி முடிக்கிறார். எல்லாரும் விசுவாச சோதனை அவங்களுக்கு எப்படி வந்துச்சு, அந்த சோதனையில் எப்படி ஜெயம் எடுத்தாங்க, ஆபிரகாம் எப்படி சோதிக்கப்பட்டான், யாக்கோபு எப்படி பிரச்சனை, ஈசாக்குக்கு என்ன பிரச்சனை, இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லி 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 அவங்க விசுவாசத்தில் எப்படி ஜெயம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க, அந்த ஆதி பிதாக்கள் விசுவாச தகப்பன்மார்களை சொல்கிறாரு. அவ்வளோ பேர் நம்ம முன்னால் இருக்காங்க, இவங்க எல்லாம் விசுவாசத்தில் ஜெயம் பெற்றிருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட இந்த சாட்சிகள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது உனக்கு பாரமாக தோன்ற அத்தனையும்
உனக்கு வெயிட்டாக தோன்றவும் பிரச்சனை, உனக்கு வெயிட்டாக தோன்றவும் வியாதி, வெயிட்டாக தோன்ற தரித்திரம், இப்படிப்பட்ட எல்லாம் உன்னை நெருக்கிட்டு இருக்கிறே, அந்த நெருக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை தூக்கி வீசிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு என்கிற லக்கை நோக்கி நீ நியமித்திருக்கிற பாதையிலே ஓடுவாயானால் உன் வாழ்க்கையில் நீ ஜெயத்தை பார்க்கலான்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. அவமானத்தை எண்ணாமல், அவமானத்தை எண்ணாமல். நமக்கு இப்படி ஒரு கோடு போட்டால் சுருன்னு ஏறுது, லைட்டாக இப்படி திரும்பி பார்த்துட்டா புருன்னு ஏறுது, லைட்டாக பேசிட்டா அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்ம ஏசு நீயே, என்னமோ தேவகுமாரன் நீயே, மேசியா நீயே, பெரிய ஆள் நீயே, முடிஞ்ச இறங்கி வாவேன், உயிரோட வந்து பாரு அப்படி பேசினானுங்க. காரி துப்புனானுங்க, அடிச்சானுங்க, முள்முடி சூட்டப்பட்டது, சிலுவிலே தொங்க விடப்பட்டது, அகோர காட்சியாக தொங்கினார். அப்படிப்பட்ட அசிங்கமான ஒரு எல்லாருக்கும் முன்பாய் அவரை என்ன சொல்றது, கேவலப்படுத்தின ஒரு நிலை. அந்த நிலையில வசனம் சொல்லுது, தன் அவமானத்தை எண்ணாமல், தன் அவமானத்தை யோசிக்காமல், தன்னை கஷ்டப்படுத்தினதை அவர் ஒரு பொருட்டும் யோசிக்காமல் தனக்கு முன்பாய் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவர் சந்தோஷமாக பார்த்தாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனையை நம்மளால் தாங்க முடியல. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா புலம்புறோம், புறுமுறோம், முறுமுறுக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம், சொந்த பேரான ஒரே குமாரன், பிதாவால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட தேவகுமாரன் இந்த பூமியில் வந்து அவமானங்களை சந்தித்தார். அந்த இயேசு சொன்னார், அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருந்தார். இன்றைக்கு அந்த உலகத்தில் அப்படிப்பட்ட அவமானம், நிந்தைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் என்ன வேணாலும் வரலாம். ஆனால் இயேசுவின் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்பது ருசிச்சிருந்தேனா, இந்த அவமானத்தை எண்ணாமல் நீ தேவனை ருசிக்க ஆரம்பிக்கிறவனாய் இருப்பாயானால், என் இயேசு என் வலது பக்கத்தில் இருக்கிறார், என்னை யார் கல்லெறிந்து கொன்றாலும் இயேசு என் கூட இருக்கும் பொழுது எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உள்ளான உணர்வு உனக்குள்ள வந்துருச்சுன்னா, பாரமான யாவையும் நீ தள்ளிட்டு எல்லாத்தையும் குப்பையா பார்த்துட்டு கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற லக்கை நோக்கி நீ பயணிக்க ஆரம்பித்து விடுவாய். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாம் லக்கை நோக்கி ஓடிடுவே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடிடுவே. ஓடிடுவே, நான் ஓடிடுவே, என் இயேசுவுக்காய் நான் ஓடிடுவே. ஓடிடுவே, நான் ஓடிடுவே, என் இயேசுவுக்காய் நான் ஓடிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிற்கலாமா? எல்லாம் எழுப்பி நின்றபடியே தேவ சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த பரம அழைப்பின் பண்டைய பொருளுக்காய் நீர் என்னை ஆயத்தப்படுத்தியதற்காய் நன்றி என்று சொல்லி
எத்தனை தான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடரல் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த